வெல்கம் டு ஜோவி டிசைனர். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாரியில் வந்து ஃபால்ஸ் வந்து ஹெம்மிங் வைப்பாங்க சில பேர். ஸோ அந்த ஹெம்மிங் தான் இன்றைக்கி வச்சுருக்கோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே இப்படி இந்த இடத்துல ஒரு டாட் மாதிரி மட்டும் தெரியும். ஸோ இது வந்து ஃபால்ஸில் வந்து ஹெம்மிங் பண்ணுறது. கீழே வந்து நம்ம நார்மல் ஸ்டிச் பண்ணிடுவோம். கீழே நார்மல் ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணி ஜாயின் பண்ணுவோம். அதாச்சும் இந்த இப்படி கோடு மாதிரி நம்ம அடித்தா தெரியும். ஸோ சிலவங்க அதை வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹெம்மிங் வைக்க சொல்லிடுவாங்க இந்த இடத்துல. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்க ஹெம்மிங் இந்த மாதிரி டாட்டாக மட்டும் நமக்கு இங்கே தெரியும். ஸோ அவங்களுக்காக இந்த கஸ்டமர் வந்து அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, ஹெம்மிங் மட்டும் எனக்கு வச்சு கொடுங்க அப்படின்ட்டு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக இங்கே ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஃபால்ஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக இடம் விட்டு ஒரு பெரிய ஸ்டிச் பண்ணிடணும். பெரிய தையல் மாற்றிட்டு பெரிய ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு கையிலையும் ஹெம்மிங் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வண்டர் ஸ்டிச்சு மிஷின் உஷா ஜெனோமியோட வண்டர் ஸ்டிச் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா எஃப்லேயும் வைக்கலாம், இல்லைன்னா வந்து ஜிலேயும் வைக்கலாம். எஃப்பில் ஜியில் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வரும். ஸோ இந்த 2 ஸ்டிச்சஸுமே வைக்கலாம். உங்களுக்கு எந்த சைடு வந்து அந்த இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எஃப்பில் வச்சு பண்ணியிருக்கேன். இதில் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி இங்கே ஓரமாக தையல் வந்து இந்த பக்கம் ஒரு டாட், இங்கே ஒரு டாட் ஸ்டிச் மட்டும் விழுந்து மறுபடியும் இதே லைனுக்கு போயிடும். மறுபடியும் இங்கே ஒரு டாட் ஸ்டிச் விழுந்து மறுபடியும் இதே லைனுக்கு போயிடும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டாட் ஸ்டிச் விட்டு பண்ணணும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மிஷினில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கையிலையும் பண்ணலாம். இந்த மாதிரி மிஷின் இருக்கிறவங்க மிஷின்லேயும் பண்ணுங்கள். எஃப் இல்லைன்னா ஜியில் மாற்றிக்கோங்க. இந்த இடத்துல மாற்றணும். இதை வந்து இப்படி மாற்றுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இதில் மாற்றிக்குவோம். லென்த் வந்து உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பக்கத்தில் வேணும்னா 2 அந்த மாதிரி வச்சுக்கலாம். 3ங்கிறது நார்மல். கொஞ்சம் தூரமாக வேணும்னா 4 கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டிச்சோட லென்த்து, அதாவது இந்த ஹெம்மிங் போர்ஷன் தெரியுது இல்லைங்களா, இது இங்கேருந்து இங்கே வரைக்கும் டிஸ்டன்ஸ் இருக்குது. எனக்கு இன்னும் பக்கமாக வேணும்னா 2 வச்சுக்கலாம். இன்னும் தூரமாக வேணும்னா 4 வச்சுக்கலாம். ஸோ 3ங்கிறது நார்மல் சைஸ் தான். ஸோ 3லே நான் வச்சுருக்கேன். இங்கே வந்து டென்ஷன் செலக்டர் வந்து 4ல் வச்சுக்கோங்க. ஸோ 5ல் கூட நீங்கள் வைக்கிறதுனா வச்சுக்கலாம். இப்படி ரொட்டேட் பண்ணுறது தான் இது. ஸோ இந்த கோடு கிட்ட இதை கொண்டு வந்து இங்கே கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இதை ஒரு நார்மல் மிஷின் மேலேயே தான் இதை வச்சு நான் ஒர்க்